முன்னாடி இருந்த எதிர்கட்சி தலைவர் வந்து இப்ப இருக்க முதல்வர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் நடக்கும்போது ஒரு அறிக்கை விட்டுருந்தார். இந்த மாதிரி முதல்வருக்கு இது ஒன்றே போதும் சான்று. உங்கள் துறையில் இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு கஸ்டடி டெத் நடந்ததுக்கு நீங்க எப்ப பதவி விலகுறீங்க, இதுக்கு மேல அந்த பதவியில நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பே சொன்னார். இப்ப அந்த அறிக்கையை எடுத்து வச்சா 22 தடவை போடணும், போட்டு ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு நடந்திருக்கு. ஆனா யாருமே அப்ப பண்ண மாதிரி ஜெயராஜ் பெனிக்ஸ பண்ண மாதிரி இப்ப யாருமே பொங்க மாட்டாங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன, இப்ப நாங்க அதிமுக கிடையாது, திமுக கிடையாது. இப்ப எங்களை போன்ற கட்சியில் இருக்கவங்க, பிஜேபி இருக்கவங்க என்ன நினைக்கிறோம்னா, அது என்ன அது அதிமுக பண்ணா மட்டும் சம்பந்தமே இல்லாதுங்க. அதிமுக தப்பு பண்ணா திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக பண்ணா நான் வியப்படைய மாட்டேன். ஆனா அதிமுக தப்பு நடக்கும்போது எங்கிருந்தோ அமெரிக்காலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஜமைக்காலேருந்து சில குரல் வரும். நடப்பது நான் காட்டாட்சியா என்ன ஆட்சி, எடப்பாடியை பதவி விலகுன்னு. திடீர்னு ஒருத்தர் சூர்யான்னு ஒருத்தர் வருவார், திடீர்னு ஜெயம் ரவின்னு ஒருத்தர் வருவார், இந்த சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் வருவார். அவர்லாம் திடீர்னு வந்துட்டு உள்ள வந்து அப்படியே நேரம் பெனிக்ஸோட ஆவியிலே பூந்துருவார். நானும் பெனிக்ஸ் அண்ணன் தம்பின்னு. இப்படி இருக்கிறவங்கலாம் இந்த 22 நடக்கும்போது சைலண்ட் மோடு மட்டும் இல்லை, ஊற விட்டே காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க இவங்கெல்லாம். அப்போ எனக்கு என்ன வருது தோணுதுன்னா, அப்போ உன் பிரச்சனை பெனிக்ஸ் மேலே இல்லை, உன் கோபமும் ஆற்றாமையும் உனக்கு வந்து பெனிக்ஸ் மேலே கிடையாது, அந்த ஆட்சி மேலே. அந்த ஆட்சிக்கு நீங்க பே பண்ணப்படுறீங்க, யாரோ உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, கரெக்டாக பேசுறீங்க. ஒரு நல்லவனா இருந்தா எங்க நடந்தாலும் பிரச்சனை சொல்லணும். 2021 இன்னி வரைக்கும் 24 கஸ்டடி டெத் நடந்திருக்கு. அதுல ஒரு பையன் 17 வயசு ஒரு பையனை கூட டார்ச்சர் பண்ணி 96 இடத்துல காயம் ஏற்பட்டு அந்த பையனை ஜுவனைல் ஹோம் இருக்க பையனை கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பொங்கவே பொங்க மாட்டாங்க யாருமே. நானும் ஏதாவது ஒருத்தன் பொங்குவானான்னு பார்க்குறேன், ஒருத்தனும் பொங்க மாட்டான்.